கொரோனா பாதிப்பு காரணமாக தமிழகத்தில் முதியவர் உயிரிழந்துள்ள நிலையில் கொரோனா தொற்றிலிருந்து மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வது எப்படி என்பது குறித்து மருத்துவர் சுரேஷ்குமாருடன் நமது செய்தியாளர் பத்மபிரியா நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இந்தியாவில் பார்த்தோம்னா கொரோனா தொற்றானது ரொம்பவே வேகமா பரவிட்டு வருது. கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க. 7 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த சூழல்ல செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரை சேர்ந்த ஒருத்தர் கொரோனா தொற்றுல பாதிக்கப்பட்டு தற்போது இறந்து போயிருக்காரு. தமிழகத்துல கொரோனா தொற்றுடைய பரவல் எப்படி இருக்கு, மக்கள் தங்களை எப்படி தற்காத்துக் கொள்வது, இதையெல்லாம் விவரிக்கிறதுக்காக நம்முடைய இணைந்திருக்கிறார் தொற்று நோய் நிபுணர் டாக்டர் சுரேஷ்குமார். வணக்கம் சார். வணக்கம். இந்த லாஸ்ட் ஒரு 4-5 மாதமாகவே ஃப்ளூ காய்ச்சல் அதிகமாக பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ இந்த 2 மாதமாக பார்த்தீங்கன்னா கொரோனா கேசஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு வருஷமாக இல்லை ஒரு 1.5 வருஷமாகவே கொரோனா கேசஸ் எப்போது மாதத்துக்கு 1 இல்லை 45 நாளைக்கு ஒரு கேஸ் தான் பார்ப்போம். இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 2 to 3 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா கொரோனா கேசஸ் டெய்லியே பார்த்தா ஒரு 2 கேசஸ் 3 கேசஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். தொற்றுநோய் மருத்துவன்றதால எங்களுக்கு அதிகமாக வரும் கேசஸ்ஸு. ஸோ நாங்கள் டெய்லி 2 கேசஸ் 3 கேஸ் பார்த்துருந்தோம். இப்போ லாஸ்ட் ஒரு 10 நாளாக பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் கூடுதலாக நம்பர்ஸ் கூடி இருக்கு. இது ஒரு ரஃப் நம்பர் தான் எங்களால் சொல்ல முடியும். இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த கொரோனா தொற்றுக்கும் இப்போ பரவிட்டு இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இது தமிழ்நாடுல எந்த அளவுக்கு வேகமா பரவுது? ஏன்னா முன்னாடி இருந்ததை விட இந்தியா அளவில் பார்த்தோம்னா இது 4 மடங்கு அதிகமா பரவிக்கிட்டே வருது. வேகம் ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய இந்த தொற்று எப்படி சார் இருக்கு? இந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டாக நம்ம பார்த்த வைரஸ் கொரோனா வைரஸ் அந்த ஓமைக்ரான் வேரியன்ட் தான் பார்த்துருந்தோம். அந்த ஓமைக்ரான் வேரியண்ட்டுடைய J1 அதான் கடைசியாக ஒரு வேரியன்ட் பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போ இது அதோடைய சப்சிக்வெண்ட்டோடைய வேரியேஷன் தான் இது சொல்ல முடியும். அதோடைய உருமாற்றம் தான் இது. இந்த வேரியண்ட் இப்போ இருக்கிறது அந்த NB 1.8.1 சொல்கிற வைரஸ் தான் சுற்றிட்டு இருக்கு. இது ஓமைக்ரான் டைப் ஆஃப் வைரஸஸ் உடைய குரூப்பில் தான் வரும். பட் இதோடைய ப்ராப்ளம் என்னென்னா 2 விஷயம் சொல்கிறாங்க. இதோடைய அந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் அதோடைய ஸ்ட்ரக்சரில் உருவத்தில் பார்த்தா ஒரு 3-4 உருமாற்றம் ஏற்பட்டிருக்கு, மியூட்டேஷன்ஸ் ஏற்பட்டிருக்கு. ப்ளஸ் இது ஈஸியாக அட்டாச் ஆகுது, நம்மளுடைய உடம்புல இருக்க ரிசெப்டார்ஸில் போய் ஈஸியாக ஒட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஹெல்த்தியான பர்சன்ஸுக்கு மைல்டு டிசீஸாக, கூட்டு நோய்கள் இருக்கிறவங்க, 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க, ஒரு இம்யூனோ காம்ப்ரமைஸ் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் ஆக்சிஜன் தேவைப்படுது. ஒருத்தர் கொரோனா தொற்று வந்திருக்குன்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் தென்படும், என்ன மாதிரி சிம்டம்ஸ் வச்சு நம்ம கொரோனா வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் சார்? இது கொரோனாக்கு பார்த்தா வைரஸஸ் காய்ச்சலுக்கான என்ன சிம்டம்ஸ், ஒரு ஃபீவர் சடனாக வரும், காஃப், இரும்பல், சளி, தொண்டை கரகரப்பு, உடம்பு வலி, இந்த மாதிரி காமன் சிம்டம்ஸ் தான். கொஞ்சம் கிடினஸ் இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்குது. மறுபடியும் முதல் வாட்டி கொரோனாவில் பார்த்த மாதிரி அந்த டேஸ்ட் கொஞ்சம் மறைக்க செய்யுது. இந்த சிம்டம்ஸ் காமனாக இருக்குது. மறுபடியும் இப்படி கோவிட் பரவுதுன்னு சொல்லும் போது இதோடைய அந்த சீரியஸ்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது? அதே மாதிரி மறுபடியும் மக்கள் அச்சப்பட வேண்டியிருக்கா? ஏன்னா மக்கள் ரொம்ப பயப்படுறாங்களே நியூஸ் எல்லாத்துலேயும் வர்றதை பார்க்கும்போது. இல்லை, கண்டிப்பாக பயம் வேண்டாம். நான் சொன்ன மாதிரி 2019 2020 இருந்த ஸ்டேட்டஸுக்கும் இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸுக்கும் வித்தியாசம் உண்டு. அப்போ அது வரைக்கும் நம்ம கொரோனாவை எக்ஸ்போஸ் பண்ணதே இல்லை. இப்போ ஆல்மோஸ்ட் இதில் ஆல்ஃபா, டெல்டா, அட்லீஸ்ட் ஓமைக்ரானாவது எக்ஸ்போஸ் ஆகிருப்பாங்க. நான் சொன்ன இந்த ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் எனக்கு கொரோனா வராதான்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு ஒரு ஓமைக்ரானாவது போயிருக்கணும். ஓகே சார். இப்போ கோவிட் வந்திருக்குன்னா உடனே என்ன நான் பண்ணணும்? கோவிட் வராமல் இருக்கிறதுக்கு மக்கள் என்ன மாதிரியான இதை பின்பற்றணும் சார்? இந்த மாதிரி ஒரு அவுட் பிரேக் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லும் போதே பார்த்தா முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாமல் கூட்டத்துக்கு போகிறது, ஒரு க்ளோஸ்ட் என்வாயர்மெண்ட்டில் போகிறது அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இல்லை எனக்கு அங்கே எசென்ஷியல் போய் தான் ஆகணும்னு சொல்லும் போது ஒரு மாஸ்க் போட்டு போகிறது பெட்டர். மறுபடியும் அந்த சர்ஜிக்கல் மாஸ்க்கை யூஸ் பண்ணி போட்டுக்கிறது நல்லது. இப்போ அன்ஃபார்ச்சுனேட்டாக எந்த வேக்சின்ஸும் இல்லை பூஸ்டர் போடுறதுக்கு. கூட்டமான இடத்த அவாய்ட் பண்ணுங்கள், மாஸ்க் போடுங்க. உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஃபீவர், காஃப், கோல்டு இருந்தால் இது கொரோனாவாக இருக்குமா வேறு வைரஸ் இருக்குமான்னு யோசிக்க வேண்டாம். அட்லீஸ்ட் வீட்டில் இருக்க ஒரு தனி ரூமில் இருக்கிறது பெட்டர். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் சர்ஜிக்கல் மாஸ்க் போட்டு மங்களோட வீட்டில் மங்கிள் பண்ணுறது தப்பு கிடையாது. ஸோ மாஸ்க் மோர் இம்பார்ட்டன்ட். கை சுத்தம் அப்பப்போ ஹேண்ட் ஹைஜீன் மாதிரி பண்ணிக்கிறது பெட்டர். நன்றி சார். ரொம்பவே மக்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக சொன்னீங்க. நன்றி சார். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அசோக்குமாருடன் செய்தியாளர் பத்மபிரியா.